என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் இருக்கிற பல தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவதற்கு சித்தமுடையவராயிருக்கிறார். ஆச்சரியமான ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. தீர்க்கன் ஏசாயா சிறைப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிய நல் வார்த்தைகள் பலவற்றில் இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் மேல் தன்னுடைய வெளிச்சத்தை வீசச் செய்கிற தேவன், ஒளியை கொடுக்கிற தேவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், தேசங்களில் நடக்கிற காரியங்கள், யுத்தத்தின் செய்திகள், கலவரங்கள், குழப்பங்கள், பலவிதமான இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், இவைகளெல்லாம் நம்மை சுற்றி நடக்கின்ற பொழுதும் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு இருளான நாட்களில் ஒளியாயிருப்பாராம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இதுதான் இந்த மாதத்திற்கென்று தேவன் கொடுக்கின்ற வார்த்தை. அவருடைய ஒளி, அவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே பிரவேசிக்கும். இதுவரைக்கு நீங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், இதுவரைக்கு அந்தகாரத்தில் இருந்தீர்கள். இருளிலும் அந்தகாரத்திலும் கண்ணீரிலும் புலம்பலிலும் தவிப்பிலும் நம்பிக்கை இல்லாத நாட்களிலும் உங்கள் வாழ்க்கை கழிந்து போனது உண்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? உன் இருள் மறைகிறது, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது, உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வருகிறது, உன் புலம்பலுக்கு ஒரு முடிவு வருகிறது. ஆண்டவர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று. இந்த மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட காரிருளான சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமான நிலைமைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உலகத்திலும் நடந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒளியாயிருப்பார், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அரசன் இன்னொரு தேசத்தின் மேல் படையெடுத்து செல்லுகிறான். அந்த தேசத்தில் படையெடுத்து செல்லும் பொழுது அங்கே அரண்மனைகளில் ஏராளமான பொருட்கள் இருக்கும் என்று நினைத்தவனுக்கு அங்கே அரண்மனையில் எந்த பொருட்களும் இல்லாதது மிகுந்த ஏமாற்றமாய் இருந்தது. அப்படி என்றால் இந்த மக்கள் எங்கே தங்கள் பொக்கிஷங்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அங்கிருக்கிற மலைகளிலும் குகைகளிலும் தேட ஆரம்பித்தார்களாம். எத்தனையோ குகைகளுக்குள் தேடும் பொழுது குகையின் வாசலிலேயே அவர்களுக்கு விலையேற பெற்ற பொருட்கள் இருந்ததாம். எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட குகையில் நுழைந்த பொழுது அதில் எதுவுமே இல்லாததை போல தோன்றியதாம். இன்னும் உள்ளே சென்று பார்த்த பொழுது அப்பொழுதும் எதுவும் இல்லாதது போல தோன்றியதாம். திடீரென்று அங்கிருந்த ஒரு படை தளபதி தன் கையில் இருக்கிற விளக்கை ஏற்றி அந்த குகையை பார்க்கும் பொழுது அந்த குகைக்குள் ஏராளமான வைரங்கள் மின்னிக் கொண்டிருந்ததா. அதை பார்த்தவுடன் அவனுக்கு ஆச்சரியம். அந்த குகையின் வெளியிலே இருள் இருந்தது. அந்த குகைக்குள் வெளிச்சம் ஏற்றப்படும் வரைக்கும் அங்கே இருந்த வைரங்கள் தெரியவில்லை. வைரத்திற்கு என்ன தன்மை தெரியுமா? அது இருளிலே பிரகாசிக்காது. அதன் மேல் வெளிச்சம் விழுந்தவுடன் அந்த வெளிச்சத்தை அது உள்வாங்கி அது உள்ளே அந்த வெளிச்சத்தை அடக்கி பிரகாசமாய் ஜொலிக்குமாம். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நாட்கள் நீங்கள் இருளில் இருந்தீர்கள். உங்கள் வாழ்க்கை இருளில் இருந்தது, உங்கள் குடும்பம் இருளில் இருந்தது, நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இந்த மாதம் கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் விழுகிறபடினால் எல்லா இருளும் நீங்குகிறது, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறுகிறது. இந்த அதிகாரம் முழுவதையும் நான் படித்து பார்த்த பொழுது சிறைப்பட்டு போன இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன். அதிலும் குறிப்பாக ஒரு வசனம் என் உள்ளத்தை தொட்டது. 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேல் படும் பொழுது அதுவரைக்கு எந்த மாற்றம் இல்லாத உங்கள் வாழ்க்கையிலே
ஒளி வீச துவங்குகிறது, வெளிச்சம் வீச துவங்குகிறது. அதை பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமாம். இந்த மாதம் முழுவதும் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த மாதம் முழுவதும் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு நடப்பிப்பார். கடந்த நாட்களில் கண்ணீர், புலம்பல், அழுகை, இருள், துக்கம், விசனம், விசாரம் இவைகளின் வழியாய்த்தான் கடந்து வந்தீர்கள். ஆனால் ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேல் வரும் பொழுது வசனம் சொல்கிறது, இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆங்கிலத்தில் your heart shall swell with joy என்று சொல்லியிருக்கிறது. அதாவது இருதயம் அப்படியே பெரிதாகி பூரித்து போகும் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் மகிழ்ச்சியினால் பூரிக்கிற நாட்களை இந்த மாதம் தேவன் உங்களுக்கு தருவார். சந்தோஷத்தின் நாட்களை தருவார். துக்கங்களுக்கு முடிவு, இருளுக்கு முடிவு. ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்தபடினால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாதத்தில் தேவன் செய்வதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லிவிட்டார், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று. ஆங்கிலத்திலே இந்த அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தைக்கு பல மொழிபெயர்ப்புகள் வித்தியாசமாய் சொல்கிறது. உன் இருதயம் பூரிப்பினால் நிரம்பும், உன் இருதயம் சந்தோஷத்தால் வழிந்து ஓடும், உன் முகம் பிரகாசமாய் இருக்கும், மிகப்பெரிய புன்னகையோடு நீ காணப்படுவாய் என்றெல்லாம் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அழகாக சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் கர்த்தர் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி பல காரியங்களை செய்ய போகிறார். எத்தனையோ ஆண்டுகள் எதிர்பார்த்தீர்கள், எத்தனையோ மாதங்கள் எதிர்பார்த்தீர்கள், எத்தனையோ வருஷங்கள் எதிர்பார்த்தீர்கள், அவைகளெல்லாம் நடக்கவில்லை. இந்த மாதம் நீங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை செய்வார். 3 காரியங்களை தேவன் தன் ஜனத்திற்கு செய்யும் பொழுது அவர்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறதா. அந்த 3 காரியங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள். 21ஆம் சங்கீதம் அற்புதமான சில காரியங்களை சொல்லுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் இருதயம் பூரிக்கும் என்ற ஒரு வார்த்தை. சங்கீதம் 21:6வது வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். இந்த சங்கீதம் தாவீது ராஜா எழுதிய சங்கீதம். தன்னை குறித்து பல காரியங்களை சொல்லிவிட்டு தேவன் தன்னை எப்படி பூரிப்பாக்கினார் என்றும் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். 6, அவரை நித்திய ஆசீர்வாதங்களுள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் 2 விதமான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். 1 உத்தமமான ஆசீர்வாதங்கள், 2 நித்திய ஆசீர்வாதங்கள். உத்தம ஆசீர்வாதங்கள் இந்த பூமிக்குரியவைகள், நித்திய ஆசீர்வாதம் பரலோகத்திற்குரியவைகள். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, நான் இருளில் இருக்கிறேன், எனக்கு செழிப்பு இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நன்மை இல்லை, எனக்கு உயர்வு இல்லை என்று நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? இருளில் வாழுகிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது, ஆண்டவருடைய ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளி உங்களுக்கு உத்தம ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது, நித்திய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறது. என்ன ஆசீர்வாதத்திற்காய் ஏங்கி இருக்கிறீர்கள்? எந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காய் பல மாதங்கள் ஜெபித்தீர்கள்? என்ன ஜெபித்தும் பதில் வரவில்லை என்றால், இருளில் இருக்கிற நிலைமை போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஒளி உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறது, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்று. இந்த ஆசீர்வாதத்தினால் தாவீதை தேவன் பூரிப்பாக்கினார். நிச்சயமாக அவர் உங்களையும் பூரிப்பாக்குவார். அவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம், அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உங்களை நிரப்புவார், உங்களை பூரிப்பாக்குவார். 2வதாக, தேவனது அனுக்கிரகம் உங்கள் இருதயத்தை பூரிப்பாக மாற்றும். அனுக்கிரகம் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற சில நன்மைகள். இந்த அனுக்கிரகம் எப்படி வரும் என்றால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதிலாக அனுக்கிரகம் வரும். நீங்கள் உள்ளத்தில் சில காரியங்களை விரும்பி இருப்பீர்கள், அந்த விருப்பத்தையே ஜெபமாய் ஏற்று ஆண்டவர் பதில் தருவாரே, அதற்கு பெயர்தான் அனுக்கிரகம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால் உங்கள் இருதயம் பூரிப்பாகும். சங்கீதம் 21 தாவீது ராஜா சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 21:1-2 வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார்.
அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். வசனம் 6, அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். சங்கீதம் 20 வசனம் 1, 4. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. வசனம் 4, அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த 2 வசனங்களும் அற்புதமான காரியத்தை சொல்லுகிறது. தேவனுடைய அனுக்கிரகம், அந்த அனுக்கிரகம் உங்கள் ஜெபங்களுக்கும் பதில் தருகிறது, உங்கள் மன விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. சில காரியங்களை நீங்கள் தேவனிடத்தில் சொல்லி சொல்லி ஜெபித்தீர்கள், பதில் வரவே இல்லை. அந்த பதில் வராததினால் இருளில் வாழ்ந்தது போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இந்த மாதம் தன்னுடைய ரட்சிப்பை கொடுத்து உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராம். ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பார், மன விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். இந்த 2ம் நடக்கும் பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தேவனுடைய அனுக்கிரகம் ஒளியாய் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன் பேரில் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமை இந்த மாதம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும், வெளிச்சமாயிருக்கும். இந்த மாதம் உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருகிற மாதம், உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிற மாதம், உங்கள் உபவாச ஜெபத்திற்கு பதில் வருகிற மாதம், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற மாதம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லியிருக்கிறாரே. பிரியமானவர்களே, எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. துக்க நாட்களை எல்லாம் தேவன் முடிய பண்ணி உங்களை பூரிப்பாக்குகிற மாதம் இது. நிச்சயமாய் தேவன் உங்களை பூரிப்பாக்குவார். எஸ்தரின் நாட்களிலே அந்த ஜனங்களுக்கு மகா பெரிய ஒரு உபத்திரவம். அவர்கள் புலம்பினார்கள், அழுதார்கள், தவித்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் இருளில் இருக்கிறோம், எங்களை விடுதலையாக்கும் என்று கதறினார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவர்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி அவர்களை பூரிப்பாக்கினார். அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள். எந்த மாதத்தில் யூத ஜனங்களெல்லாம் கொலை செய்யப்படுவார்கள் என்று ஆமானால் திட்டமிடப்பட்டதோ அதே மாதத்தின் அதே நாளை ஆண்டவர் பூரிப்பான நாளாய் மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி நடந்து விடுமோ, இப்படி சம்பவித்து விடுமோ, இந்த நாளில் இது வந்து விடுமோ என்று கலக்கத்தோடும் பயத்தோடும் திகிலோடும் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது, நீ அஞ்சுகிற காரியம் உன் வாழ்வில் நடக்காது. நீ எந்த நாளை குறித்து, எந்த நபரை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் அந்த கலக்கத்தை உனக்கு பூரிப்பாய் மாற்றுவார். அந்த கலக்கம் வரும் என்று நீ நினைக்கிற நாளை பூரிப்பின் நாளாய் மாற்றுவார். இங்கே யூத ஜனங்களுக்கு எதை செய்தாரோ, யூதருக்கு வெளிச்சமும் களிப்பும் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல கர்த்தர் உங்களுடைய இருளின் நாட்களை வெளிச்சத்தின் நாளாய் மாற்றுவார், களிப்பின் நாட்களாய் மாற்றுவார். பூரிப்பு உண்டாகும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேல் வருகிறபடினால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தினால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவருடைய அனுக்கிரகத்தால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஜெபங்களுக்கு பதில் வரும், விண்ணப்பங்களுக்கு பதில் வரும். கட்டாயம் உங்கள் கண்ணீர் களிப்பாக மாறும். சங்கீதம் 20லும் தாவீது ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். அதையும் வாசிக்க விரும்புகிறேன். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த 20ஆம் சங்கீதத்தின் தொடர்ச்சி தான் 21ஆம் சங்கீதம். இங்கே ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார், உன் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்பார், உங்கள் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது கர்த்தரை மனதார கனம் பண்ண தீர்மானிங்கள்.
உங்கள் மனப்பூர்வமான காணிக்கைகளை தேவனுக்கு கொடுங்கள். உங்கள் நேரம், உங்கள் தாளந்து, உங்கள் திறமை, உங்கள் வசதிகள், உங்கள் வாய்ப்புகள், உங்கள் ஞானம், அறிவு, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்துங்கள். ஜெபங்களை ஏற்றுக்கொள்வார், உங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார், உங்களுக்கு அனுக்கிரகம் தந்து உங்களை பூரிப்பாக்குவார். இந்த மாதம் கர்த்தருடைய ஒளி உங்களை பூரிப்பாக்கும். மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தாரே, அந்த ஜனங்களை கர்த்தரே ஆளுகை செய்ய ஆரம்பித்தாராம். கர்த்தரின் ஆளுகை அவர்கள் வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தது. நான் சொன்னேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு பூரிப்பு உண்டு என்று. கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு பூரிப்பு உண்டு. மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, தேவனே நீர் என்னை ஆண்டு நடத்தும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆளுகையினால் உங்கள் வாழ்க்கையிலே பூரிப்பு உண்டாகும். ஒரு சங்கீதத்தின் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 97:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது. சங்கீதம் 96:10. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். 11. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. எனக்கு அன்பானவர்களே, இதுவரைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருள் ஆளுகை செய்தது, பாவம் ஆளுகை செய்தது, உங்கள் சுயம் உங்களை ஆளுகை செய்தது. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வாராம். வசனம் சொல்லுகிறது அல்லவா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி என்று நாம் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆளுகை செய்ய நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தர் நடத்துவார். கர்த்தரை மாத்திர நோக்கி கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு பெரிய பூரிப்பு இருக்கிறது. சாலமோன் ராஜாவாக அரியணை ஏற்றப்படுகிறார். அவர் அரியணை ஏற்றப்படும் பொழுது மக்கள் எல்லாம் பூரிப்பாகி சந்தோஷப்பட்டார்களாம். அந்த ராஜாவின் ஆட்சி எப்படி இருந்தது மக்களுக்கு, அந்த ராஜாவின் ஆட்சியில் மக்கள் எப்படி சுகித்திருந்தார்கள் என்று 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 1:39-40 வசனங்கள். ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக் கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காளம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். சாலமோன் அரசனானதினால் ஜனங்கள் மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்களாம். ஏன் தெரியுமா? தாவீதின் குமாரனுடைய ஆட்சியில் தங்களுக்கு நீதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் பூரிப்பாய் ஆர்ப்பரித்தார்களாம். மக்களுக்கு சமாதானம் கிடைத்ததா? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 4:24 அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் நாட்களில் மக்களுடைய வாழ்க்கை சமாதானமாயிருந்ததாம். மக்கள் சுகமாய் குடியிருந்தார்களாம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எல்லாம் பிசாசு உங்களை ஆளுகை செய்தான். பிசாசின் ஆக்கிரமிப்பினால் நீங்கள் தவித்தீர்கள், துடித்தீர்கள், கதறினீர்கள், அழுதீர்கள், துக்கத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தீர்கள். ஆனால் இந்த மாதம் எல்லா இருளின் கிரியைகளையும் ஆண்டவர் நீக்கி தன் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவதினால் நீங்கள் பூரிப்பாவீர்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். 3 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அந்த அனுக்கிரகம் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வரும். உங்கள் காணிக்கைகளை ஏற்று உங்களை ஆசீர்வதிக்கும். 3ஆவதாக, ஆண்டவருடைய ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்வார். சாலமோனின் ஆளுகையிலே எப்படி சமாதானம் இருந்ததோ, மக்கள் எப்படி சுகமாய் வாழ்ந்தார்களோ, அதை போல நீங்களும் வாழுவீர்கள். சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள், தேசங்களில் நடக்கிற காரியங்கள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள், இவைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணினாலும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருள் பூமியையும்
கார் இருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொன்னாரே. கர்த்தருடைய மகிமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய மகிமை உங்கள் இருதயத்தை பூரிப்பாகும். இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். இப்படிப்பட்ட உலகத்தின் நிகழ்வுகள், ஆபத்துகள், பயங்கரமான நிகழ்வுகளின் மத்தியில்தான் நான் சபையை கொண்டு கிரியை செய்வேன் என்று. சபையின் மூலமாய் தேவன் கிரியை செய்வாராம். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு இந்த நாட்களிலே தேவன் சபையை ஆயத்தம் செய்து கொண்டு வருகிறார். தேவ ஜனங்களே, தேவ ஊழியர்களே, உலகத்தில் எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும், உலகத்தின் காரியங்கள் மகா பயங்கரமாய் மாறிக்கொண்டு போனாலும், நீங்கள் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது உங்களை கொண்டு இந்த தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார். உங்களை கொண்டு, சபையை கொண்டு உலகத்திலே பெரிய எழுப்புதல் சீக்கிரம் வரப்போகிறது. அழிவை நோக்கி உலகம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அதற்கு முன்பாக ஒரு ஆற்றல் மிக்க எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். அந்த எழுப்புதலில் அநேக ரட்சிக்கப்படுவார்கள். ஏசாயா எழுதும் பொழுது எழுதுகிறார், சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60:3, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். வசனம் 4, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். வசனம் 7, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். வசனம் 8, மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? வசனம் 11, உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். வசனம் 22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவருடைய ஒளி சபையின் மேல் படும் பொழுது, ஆண்டவருடைய வெளிச்சம் ஊழியர்கள் மேல் வீசும் பொழுது, சபையில் எழுப்புதல், முழு உலகத்திலும் எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். உங்களையும் ஆண்டவர் இந்த எழுப்புதலில் எடுத்து பயன்படுத்துவார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உன் ஒளி வந்தது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நீர் வெளிச்சத்தை கொடுப்பதினால் வாழ்க்கையிலே வெளிச்சம், வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், வாழ்க்கையிலே அனுக்கிரகம், வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆளுகை. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் உம்முடைய ஜனங்கள் யாரெல்லாம் கடந்த நாட்களில் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, வெளிச்சமில்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, ஆண்டவரே கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, எல்லாரையும் இருளிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சிறையிருப்பிலிருந்து புறப்பட பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து புறப்பட பண்ணி ஆனந்த களிப்புள்ள நாட்களை நீ தருகிறதற்காக நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உத்தம ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொன்னீர், நித்திய ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னீர். அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுங்க. உங்க ஆசீர்வாதத்தினால் உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை பூரிப்பாக்குங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆசீர்வாதத்துக்காய் ஏங்குகிறார்களோ, யாரெல்லாம் இருளில் இருந்து கதறிக்கொண்டிருந்தார்களோ, அவர்கள் எல்லாரையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக. ஆசீர்வாதத்தின் நாட்களுக்குள் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல உம்முடைய அனுக்கிரகத்தினால் ஜனங்களை பூரிப்பாக்குங்கப்பா. யாரெல்லாம் தங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறவில்லை, ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்று கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருந்தார்களோ, ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பீராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுடைய ஜெபங்களை கேட்டு மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. யாருடைய மன விருப்பங்கள், ஏக்கங்கள் நெடுநாளாய் நிறைவேறாமல் இருக்கிறதோ, இந்த மாதத்தில் எல்லா மன விருப்பங்களையும் ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அனுக்கிரகத்தினால் உம்முடைய ஜனத்தை நீர் பூரிப்பாக்குகிறதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. சாலமோன் அரசன் ஆனவுடன் மக்கள் எல்லாம் பூரிப்பாய் சந்தோஷித்தார்களே, அதே போல ராஜா உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீங்க ஆட்சி செய்யுங்க. பிசாசு ஆளக்கூடாது, மனுஷன் ஆளக்கூடாது, தேசத்தை துன்மார்க்க மக்கள் ஆளக்கூடாது. ஆண்டவருடைய ஆளுகை முழு உலகத்திலும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சாலமோனின் நாட்களில் சமாதானம் இருந்தது.
இருந்தது, சுகம் இருந்தது ஆண்டவரே. சமாதானம் இல்லாத இந்த நாட்கள், உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது, ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக, முழு உலகத்தையும் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களிலே பூரிப்பான காரியங்கள் நடக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே பூரிப்பான காரியங்கள் நடக்கட்டும், ஊழிய பாதையிலே பூரிப்பான காரியங்கள் நடக்கட்டும், தொழிலிலும் வேலையிலும் ஆண்டவரே நல்ல உயர்வுகளை கொடுத்து இருதயத்தை பூரிப்பாக்குங்கப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டுவதினால் இருதயம் பூரிப்பாகட்டும், திருமணங்கள் நடக்கட்டும், மகிழ்ச்சியின் சத்தங்கள் கேட்கட்டும், மணவாளனின் சத்தம் மணவாட்டியின் சத்தம் கேட்கப்படுவதாக, குழந்தைகளின் சத்தம் கேட்கப்படுவதாக, வீடுகளிலே ஆடல் பாடல் சத்தங்கள் உண்டாவதாக, ஆனந்த தொனி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்க ஜனங்களை ஆளுகை செய்வீராக, சபையை ஆளுகை செய்வீராக ராஜா. உங்க ஆட்சியில சமாதான சுகம் உண்டே, அதே ஆளுகை இந்த முழு உலகத்திலும் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் படியே சீக்கிரமாய் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போகிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, திரளான ஜனங்கள் உம்மண்டை சேர்க்கப்பட போறதற்காய் ஸ்தோத்திரம். வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாதிருக்கும் என்ற வார்த்தையின்படியே ஆலயங்கள் எல்லாம் எப்பொழுதும் திறந்திருக்கத்தக்க அப்படிப்பட்ட எழுப்புதலின் நாட்கள் வருவதாக ராஜா. உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. நீர் அப்படி எழுப்புதலை கொண்டு வந்து உம்முடைய ஜனங்களை பூரிப்பாக்க போகிறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சம் வரட்டும், உம்முடைய ஒளி வரட்டும். இனிமேல் இருள் இல்லையப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீரே, துக்க நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக. இப்பொழுதும் விசேஷமாய் ஆண்டவரே, யாரெல்லாம் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து தன் குடும்பத்தை குறித்து துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு இவைகள் வாய்க்கவில்லை, இது என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று அழுது புலம்புகிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் உம்முடைய அடியால் சொல்லுகிறேன், துக்க நாட்கள் முடிந்து போவதாக, கண்ணீரின் நாட்கள் முடிந்து போவதாக. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின் படியாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த மாதமெல்லாம் உடைய ஜனத்தை நடத்த போவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஒளி உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் அதிசயமான காரியங்களை இந்த மாதம் முழுவதும் பார்ப்பீர்கள். கர்த்தர் அதிசயங்களை செய்வார், உங்களை பூரிப்பாக்குவார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதோடு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அயலகத்தார் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஒளி வரட்டும், எல்லாருடைய இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. God bless you.